ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரக்ட் பிட்ச்லேருந்து இன்டைரக்ட் பிட்சை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு மாடல் பார்க்க போகிறோம். இப்போ சரி போகலாங்களா? நேர்கூட்டிலிருந்து அயற்கூட்டாக மாற்றுதல். அதுக்கு ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஐ சே டு முருகன், கமா கொட்டேஷன், ஐ ஆம் யுவர் லீடர் இப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். டைரக்ட் பிட்ச் சென்டென்ஸ். அதை இன்டைரக்ட் பிட்சாக எப்படின்னு மாற்றுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலில் ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேராக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு லெசன் தான் நான் போடுவேன். சரி போகலாங்களா? ஐ சே டு முருகன். இது என்ன இது பேருங்க இந்த பாட்டுக்கு? ரிப்போர்ட்டிங் பாட்டுன்னு பேர். இந்த கம்மா கோட்டேஷனில் இருக்குதுங்களா, ஐ ஆம் யுவர் லீடர், இதுக்கு வந்து ரிப்போர்ட்டட் பாட்டுன்னு பேர். இருக்கிறதுக்கு ரிப்போர்ட்டிங் பாட்டு, முதல்ல இருக்கிற சென்டென்ஸுக்கு, ரெண்டாவது இருக்கிற சென்டென்ஸுக்கு ரிப்போர்ட்டட் பாட்டுன்னு பேர். சரி போகலாங்களா? ஸ்டெப் 1, மேற்கோள் குறிக்குள் என்ன சென்டென்ஸ் இருக்குது என்பதை முதல்ல பார்க்கணும். இங்கே இருப்பது ஸ்டேட்மெண்ட். ஆகவே கொட்டேஷனை எடுத்துவிட்டு தட் போட்டு கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த அடைப்புக்குறிக்குள்ளே வந்திருக்கிற சென்டென்ஸு 4 வகையான சென்டென்ஸில் என்ன வகையான சென்டென்ஸ் வந்துருக்குதுன்னு பார்க்கணும். ஆங்கிலத்தில் எத்தனை வகையான சென்டென்ஸ் இருக்குதுங்க? 4 வகையான சென்டென்ஸ் இருக்குதுங்க. 1 செய்தி வாக்கியம், 2வது கட்டளை வாக்கியம், 3வது கேள்வி வாக்கியம், 4வது உணர்ச்சி வாக்கியம். இதில் என்ன வாக்கியம் வந்திருக்குதுங்க? ஐ ஆம் யுவர் லீடர்ன்றது செய்தி வாக்கியம், ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குதுங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்தால் இந்த கமா கொட்டேஷன் எடுத்துகிட்டு தட்டுன்னு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அடுத்தது இந்த அடைப்புக்குறிக்குள்ளே முன்னே இருக்கிறது பார்த்திங்களா, ரிப்போர்ட்டிங் பார்ட்டு, அதில் இருக்கிற வேர்பு வந்து சேட்டுவை வந்து டெல்லுன்னு மாற்றிக்கணும். தட்டு போட்ட உடனே சேட்டுவை எடுத்துக்கிட்டு டெல் போட வேண்டும். அந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கிறதுல பேர்களெல்லாம் எதுவும் மாற்றக்கூடாது. ஐ முருகன் இதெல்லாம் எதுவும் மாற்றவே கூடாது. அது சேட்டுவோ டெல்லுன்னு போட்டுக்கணும். ஐ டெல் முருகன் வரும். ஓகேங்களா? அந்த கன்ஜெக்ஷன் தட்டு அப்படி போட்டுரும். அடுத்தது ஸ்டெப் 5, ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற புரோனங்களை எல்லாம் மாற்றணும். ரிப்போர்ட்டட் பார்ட்டில் என்னென்ன புரோனம் வந்திருக்குது? ஐன்னு ஒரு புரோனம் ஃபஸ்ட் பர்சன் வந்திருக்குது, யுவர்ன்ற ஒரு புரோனம் வந்திருக்குது செகண்ட் பர்சன். அப்போ 2 புரோனமும் மாற்றணும். அது எப்படின்னு மாற்றலான்னு வாங்க. இப்போ ரிப்போர்ட்டட் பார்ட்டில் முதலில் இருக்கும் ஐ யாரை குறிக்கும்? ஐ மை மீ யுவர் ஹவுஸ், ஐ மை மீ பி அவர் அஸ். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் பர்சன், அதெல்லாம் ஸ்பீக்கரை குறிக்கும். இதில் இங்கே என்ன வந்திருக்குது? ஐ மை மீ பி அவர் அஸில் ஐ வந்திருக்குது. அது ஸ்பீக்கர் யாருங்க? ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் போய் பாருங்கள், ஸ்பீக்கர் யாரை வந்திருக்குது? ஐன்னு வந்திருக்குது. இந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற ஐக்கு ஃபஸ்ட் பர்சன் போடணும். ஐக்கு ஃபஸ்ட் பர்சன் ஐ தான் வரும். அப்போது ஐ டெல் யூ முருகன் தட் ஐன்னு வருது. அடுத்தது 2வது ஸ்டெப் 6, கன்ஜெக்ஷன் சப்ஜெக்ட் போட்ட பிறகு உடனே வெர்பு போடணும். ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் என்ன டென்ஸ் இருக்குதுங்க? டெல் ப்ரெசன்ட் டென்ஸில் இருப்பதால் ஐக்கு ஆமே திருப்பி வரும். ஐ ஆம்னு வருது. அடுத்தது ஸ்டெப் 7, யுவர், இது என்னது? உன்னுடைய செகண்ட் பர்சன். யூ, யுவர், யூ, இது 3 செகண்ட் பர்சன் ஆங்கிலத்தில். இது 3 யாரை பார்க்கும்? லெசனரை பார்க்கும். ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கிற லிசனரை பார்க்கும். ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் லிசனர் இங்கே யார்? முருகன், தேர்ட் பர்சன். ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கிற லிசனர் யார்? முருகன், தேர்ட் பர்சனை இந்த யுவர் பார்க்கும். அப்போ உன்னுடையக்கு தேர்ட் பர்சன் போகணும். ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கிற லிசனர் முருகன், தேர்ட் பர்சன் என்பதனால இவருக்கு தேர்ட் பர்சன் போடணும்னு சொல்கிறேன். அப்போ இவருக்கு தேர்ட் பர்சன் என்னதுங்க? இவருன்றது உன்னுடைய, இதுக்கு ஃபஸ்ட் பர்சன் என்னுடைய, இவருக்கு செகண்ட் பர்சன் உன்னுடைய, இவருக்கு தேர்ட் பர்சன் ஆணாக இருந்தால் அவனுடைய, பெண்ணாக இருந்தால் அவளுடைய. அப்போ இங்கே ஆணு தான் வந்துருக்கிற முருகன், அதனால் கிஸ்ன்னு போட்டுக்கிறோம். மீதி இருக்கிற ஒரு வார்த்தை என்னதுங்க? லீடர், அப்படியே போட்டுக்கிறோம். அது நவுனு. இப்போ புரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக வந்து டைரக்ட் பிட்சில் இன்டைரக்ட் பிட்சை மாற்றின அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வருது? ஐ டெல் முருகன் தட் ஐ ஆம் ஹிஸ் ஐ டெல் முருகன் தட் ஐ ஆம் ஹிஸ் லீடர். ஐ சே டு முருகன் ஐ ஆம் யுவர் லீடர்ன்ற டைரக்ட் பிட்ச் சென்டென்ஸு இன்டைரக்ட் பிட்சாக மாறி வரும்போது எப்படி வருங்க? ஐ டெல் முருகன் தட் ஐ ஆம் ஹிஸ் லீடர் இப்படின்னு வருது. ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரி போகலாங்களா? நன்றி.